பெப்பர் சிக்கனை அப்படியே ஜம்முன்னு எடுத்து வையுமா செம்மையாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இது யூடியூப் பாண்டி சேனல். இன்றைக்கி ஒரு நாள் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு vlog-ஆ வந்து நான் ஷூட் பண்ணி நம்ம சேனலில் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ எல்லாமே பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சண்டே. ஓகே, காலையில் போயிட்டு பணம் எடுத்துகிட்டு என்ன வாங்கணும் அப்படின்ற அம்மா சொல்லிவிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த கடை தான். எப்போயாவது வீட்டில் சமைக்கல அப்படின்னா இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். மீன் சாப்பாடு சூப்பராக இருக்கும். போயிட்டு ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைக்கெலாம் போக வேண்டியது இருக்குது. முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய்ட்டு என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கிறேன். வாங்க ஃபஸ்ட் நம்ம வந்து ஏடிஎம்க்கு போயிடலாம். HDFC ஏடிஎம் இங்கே இந்த ஏடிஎம்மில் தான் நான் பணம் எடுப்பேன் நான். ஸோ எடுத்து முடிச்சுட்டு நிறையா பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்க போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 2 மந்த் தான் ஆகுது. அதனால் பெருசாக கடைகள் எதுவும் பழக்கம் கிடையாது. இப்போ நான் போகிற அண்ணாச்சி கடை வந்து ஒரு 2-3 டைம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ கையில் ஒரு 10,000 எடுத்தாச்சு. ஸோ அம்மா சொன்ன பொருள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வேறு வாங்க போகணும். 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு மஞ்சத்தூள், இந்த சின்ன பாக்கெட் இருக்கும்ல அது, அவ்வளோதான். ஓகே அண்ணாச்சி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கியாச்சு. பேக்கரியில் போய்ட்டு ஸ்நாக்ஸ் எதுனா வாங்கிட்டுருவோம். அம்மா ஸ்நாக்ஸ் இல்லை, மிக்சரு, முறுக்கு இந்த மாதிரி அதை வாங்கிட்டு எனக்கு பக்கடா 100 கிராம், சின்ன மிக்சர் 100 கிராம், அந்த 2 ஜாங்கிரி. தேங்க்ஸ்ண்ணே. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன். எப்போயுமே மோஸ்ட்லி வாங்கி வீட்டில் வச்சுருது. அப்பப்போ எப்போயாவது தோணுச்சுன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல தோணும். அப்போதைக்குன்னு நமக்கு தேவைப்படுன்றனால வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். அம்மாவுக்கு வந்து மருந்து வாங்கணும்னு சொன்னாங்க. அப்ரோவில் சொல்லியிருந்தேன். வந்துருச்சா இல்லையான்னு கேட்டுட்டு வந்துருச்சுன்னா வாங்கிட்டு போவோம். இன்னும் மருந்து வரலையா. ஸோ அடுத்த சிக்கன் கடைக்கு போய்ட்டு சிக்கன் வாங்க வேண்டியது தான். ஆக்சுவலாக அந்த ரூட்டில் வந்து நாங்கள் இருக்க வீட்டுக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ 2 வீலரில் இருந்தால் போயிட்டு வந்துடலாம். 2 வீலர் நான் எடுத்துகிட்டு வரல, ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வரல இங்கே. ஸோ இந்த டிஃபன் கடை நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்சல் வாங்கிட்டு போயிருக்கேன். 2 டைம் வாங்கிட்டு போயிருக்கேன். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் சைடு ஒரு பரோட்டா கடை இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். தேங்க்யூண்ணா. நான் சொன்ன பரோட்டா கடை இதுதான். தூத்துக்குடி நைட் கிளப்னு சொல்லி ஒரு பரோட்டா கடை. இங்கே வெறும் சால்னாவாக கொதிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு தடவை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு. என் ஃப்ரெண்டு வரும்போது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. பட் கடையில் போய் ஒரு நாள் சாப்பிட்டு நான் வீடியோ எடுத்து போடணும். இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து 2 வீலர் இருக்குது. அதனால் எங்கே போகிறாங்கன்னு 2 வீலரில் போயிடுவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் கடைக்கெலாம் போகணும், ஒரு சண்டே சாட்டர்டே லீவ் டைம் அப்படின்னா ரிலாக்ஸாக நடந்து போயிட்டு அப்படியே ஒரு 2-3 கிலோமீட்டர் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். யாரெல்லாம் அப்படி போவீங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். கோலம் போட்டிருந்தாங்க, தெரியாமல் அதில் காலை வச்சிட்டேன், அழிஞ்சு போச்சு. நண்பர்களே இங்கே பாருங்கள், ஏடிஎம் நான் எடுத்த பணத்தில் வந்து ஒரே சீரியல் நம்பர் இருக்குது. இது நான் 10 ரூபா எடுத்தேன். 10,000 ரூபாயிலுமே வந்து அடுத்தடுத்த நம்பரு 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93. செம்மையாக இருக்குல்ல? இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். இதை பார்த்தோன்னே எனக்கு இது செலவு பண்ணணுன்னே தோணாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு காசு இல்லை. இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரே நம்பரு. இது அடிக்க வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். அடிக்க வைக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 92, 93 வரைக்கும் இருக்குது நீட்டாக. எப்போதும் புது கட்டில் வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்பர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் காசு பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி தான் இருக்குது. பட் ஒரே சீரியல் நம்பர் வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டே இருந்தேன்.
அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் எல்லா வேலையும் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். கிச்சனில் நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறோம் இன்றைக்கி வீட்டில். ஆக்சுவலாக நீ மீன் வாங்கலான்ட்டு போனேன். அப்புறம் நேற்று வச்ச சாம்பார் இருந்தது. சரி ஓகே நமக்கு இது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த சாம்பாரை சூடு பண்ணி வச்சுருந்தோம். சரி இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு இந்த சாம்பாரை காலி பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா காய்கறியும் வாங்க போகணும் ஈவினிங்கு. ஸோ காய்கறியும் கம்மியாக தான் இருக்கிறத வந்து சமைச்சிட்டு ஈவினிங் வந்து மளிகை ஜாமான் காய்கறி எல்லாம் வாங்கலாம். வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் பீஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமான பீஸை வெட்ட சொன்னேன். அது மாதிரி வெட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி செய்யலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் அப்படி நாங்கள் வெட்டியிருக்கோம். ஏன்னா நானும் அம்மாவும் தான் இருக்கோம். சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா எங்கள் ஏரியாவில் பைரவா நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்போம். அதனால் கொஞ்சம் கூடவே வாங்குறது. சிக்கனு எது மீன் எது வாங்கினாலும் கூடவே வாங்குவோம். லாஸ்ட்டு காய்கறி இன்றைக்கி இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறோம். போன வாரம் வாங்கினதில் வந்து நிறைய காய்கறி வந்து கொஞ்சம் கிடந்துருச்சு, கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி வேஸ்ட் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு இருக்குது, அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதனால் இதை வச்சு சமையல் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் சிக்கன் வந்து செஞ்சுருப்பீங்க, அதனால் எல்லாருக்குமே தெரியும். டக்கு டக்குன்னு சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு பயணம் பண்ணால் இருக்கும். இப்போ என்ன சிக்கன் வந்து கழுவி மஞ்சள் தூள்லாம் போட்டு அப்படி மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோமா? பெப்பர் சிக்கன் வந்து நம்ம பண்ண போகிறோம். சரி இப்படி போடுங்கம்மா, டக்கு டக்குன்னு பசிக்குது வேறு. அடுத்து சிக்கனை போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். இது எப்படி தண்ணியாக வைக்க போகிறோமா இல்லை ட்ரையாக வைக்க போகிறோமா? ட்ரையாவா? மிளகு கறி மாதிரி வச்சு வச்சுருவோமா? சரி ஓகே. இப்போ ஆல்ரெடி டைமும் 10 மணி ஆக போகுது. பசியும் பயங்கரமாக இருக்குது. போட்டு கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, சோறு வந்து வடிச்சாச்சு. இப்போ வச்சுருக்கோம், தண்ணி வடிக்கிட்டோம். அப்படி விட்டுருங்கம்மா. சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படி செம்மையாக அப்படியே கொதிச்சு அந்த தண்ணி வற்றி வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்தால் தான் செம்மையாக இருக்கும். லைட்டாக அந்த தொக்கோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூளை போட்டு அப்படியே இறக்கணும்னா பக்காவாக ரெடி ஆயிடும். நம்ம சாப்பிட்லாம். அப்படி மிளகுத்தூளை போட்டு இறக்க வேண்டியதான். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, செம்ம சூப்பராக இருக்குது. அப்படி லாஸ்ட்டாக ஒரு கிண்டி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. உடனே சாப்பிட்றோம் போல இருக்குல்ல, சுடுவோம், பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. போய் காக்காய்க்கு சோறு வச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். இது டெய்லி ரொட்டீன். ஃபஸ்ட் தான் காக்கா வந்து சாப்பிட்றோம். அது நம்ம பேக் வியூ. இந்த பக்கம் மலையெல்லாம் இருக்குது பாருங்கள். அதான் வந்து இது இந்த வேல்ஸ் காலேஜ் இருக்குல்ல, இந்த வேல்ஸ் காலேஜோடைய மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய திரிசூலம் மலைன்னு நினைக்கிறேன். இல்லை திரிசூலம் மலை அந்த சைடு இருக்கானு தெரில. 2 மலை இருக்கும், அதில் ஒன்று தான் அது சைடு. ஓகே, சாப்பிட உட்காந்தாச்சு. மோஸ்ட்லி வந்து சண்டே வந்து சாப்பிடும்போது ஏதாவது நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். இந்த நீயா நானா இப்போ இந்த இடம் வந்து சின்ன மிஸ் சின்னத்தில் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி போட்டாச்சு. அது பாட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டு சாப்பிட்டுருப்போம். ஓகே, சோறை போட்ட வேண்டியதான். கொஞ்சமாக போடுமா, அது போதும், லைட்டாக போடுங்க. அவ்வளோ. இது நேற்று வச்சு சாம்பார், ஸோ கெட்டி ஆகிடுச்சு அந்த பருப்புலாம் கொதிக்க வச்சு ஆறி போனதுனால. அவ்வளோதான். இந்த கெட்டியாக இருக்க சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஊற்றி சாப்பிடும்போதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முருங்கைக்காலாம் கான்சன்ட்ரேட் ஆகி செம்மையாக. அடுத்து வந்துச்சு நம்ம ஹீரோ பெப்பர் சிக்கனை. அப்படியே ஜம்முன்னு எடுத்து வைங்கம்மா. ஆஹா, செம்மையாக இருக்குது. அப்படியே வைங்க, இன்னொரு பீஸ் வைங்க. போதும். ஓகே போதும். நான் மோஸ்ட்லி கிண்ணத்தில் வச்சு சாப்பிட மாட்டேன். இப்படி தட்டிலே வச்சு சாப்பிட்டுட்டு அந்த எலும்பு இதெல்லாம் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுருவேன், தரையில் போட மாட்டேன். அப்படி சின்ன வயசுலேருந்து பழகியாச்சு. அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே நிகழ்ச்சி பார்த்தோமா, அப்படியே சாப்பிட்டோமா, நீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு இருந்தால் வெத்தலை பாக்கு போடுவேன். இல்லைன்னா பாக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரெஸ்ட்டு. இதுதான் சண்டே வந்து நம்மளோட ரொட்டீனு. இது நான் செஷன் பார்க்கல, அதனால் 2 செஷனுமே என்றைக்கே உட்காந்து பார்த்துடலாம் அப்படின்னு போட்டு ஆன் பண்ணிட்டேன் நான்.
செம்பில் தண்ணி, சோறு நல்லா சூடாக இருக்குது, நல்ல சோறு சூடாக சாப்பிட்டா தான் செம்மையாக இருக்கும். இந்த சோறு சாம்பாருக்கு வந்து கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கருவாடு தொக்கு வச்சுக்கலாம், மீன் மேக்கர் வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கு ஒருவல் ஆப்வியஸாக நல்ல காம்பினேஷனு. சிக்கனும் வந்து ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் தான். ஆக்சுவலாக வாங்கின எல்லா சிக்கனும் சாப்பிட முடியாது. நாங்கள் கொஞ்சம் நாய்க்கு வைப்போம், டெய்லி வந்து காக்காய்க்கு சோறு வைப்போம். என்னோடய செல்லப்பிராணி வந்து காக்கா தான். டெய்லி சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். மாடியில் வைப்போம், இல்லாட்டா கீழே வைப்போம். அதை வந்து சாப்பிட்டு போயிடும் ரெகுலராக. நாங்கள் எந்த வீட்டுக்கு மாறினாலும் சரி, சென்னையில் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு காக்காய்க்கு சோறு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றது. சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். ஓஹோ, அட்டகாசமாக இருக்குது. ஸ்கின் இல்லாமல் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து ஸ்கின்னோட தான் பிடிக்கும். ஆனால் இது லெக் பீஸ் வாங்கிட்டு வந்ததுனால சூப்பராக இருக்குது. அந்த நல்லா வெந்து செம. சிக்கன் தான். செம்மையாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கண்டினியூ பண்ணுவோம். மத்தியானம் குட்டி தூக்கத்தை போட்டு இப்போ ஈவினிங் வந்து காய்கறி, மளிகை ஜாமான் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் இல்லையா, அங்கே வந்திருக்கோம். இங்கே நீங்கள் கண்டிப்பாக கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட்டத்தை தாண்டி வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும். அதனால் அம்மா காய்கறி அங்கே போயிட்டாங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து ஒரு சீட்டில் வந்து என்னென்ன வேணும்னு வரிசை எழுதியாச்சு. ஏன்னா இது ஃபஸ்ட்டு சண்டே, மந்த்தில் வந்து ஃபஸ்ட்டு சண்டே, எல்லாமே சம்பளம் எடுத்துகிட்டு உடனே வாங்க வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வருவாங்கன்னு எனக்கு தெரியும். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு, அதனால் சீக்கிரமே வந்தாச்சு. கண்டிப்பாக நிறையா பிளான் இருக்குது. பேண்ட் ஷர்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஷூ வாங்கணும், காய்கறி வாங்கணும், மளிகை ஜாமான் ஒரு 2 மாதத்துக்கு வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே வாங்க முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் மளிகை ஜாமாவும் காய்கறி மட்டுமாவது வாங்கிட்டு போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ரேயில் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த ட்ராய் சேர் வாங்குறதுக்கே வெயிட்டிங்கில் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. வெயிட்டிங்கில் நின்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம். வீடியோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உங்கள் சப்போர்ட்னால தான் அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா சேனல் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நானுமே வந்து இனிமேல் விளாக்ஸ் நிறையா எடுத்து போட நான் ட்ரை பண்ணுறேன். பட் விளாக்ஸ் எடுத்து எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்றதுனால அது எப்படி இருக்குன்னு தெரில. கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விளாக்ஸு. இப்போ நான் மளிகை ஜாமான் வந்து மோஸ்ட்லி இங்கே மசாலாலாம் வந்து வீட்டில் அரைச்சிருவோம். இப்போ ஒரு வாரத்துக்கு மட்டும் வந்து பேக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் நாங்கள் எடுத்தாச்சு. இங்கே மிளகா எல்லாம் வந்து ரேட் அதிகமாக இருக்குடா அப்படின்னாங்க. யூஸ்வலாக வந்து ஜெயச்சந்திரனில் வந்து வாங்குவோம், அங்கெல்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி நெக்ஸ்ட் வீக் அங்கே போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. க்யூ அந்த பே பண்ணுற இடத்துல. நானும் நினச்சேன்னா நான் வந்து லைனில் போய் நின்றுறேன், அம்மா வந்து வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ற பார்த்தேன். பட் ட்ராலியையும் தள்ளிக்கிட்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் நானும் அம்மா கூடவே போயிட்டேன். நான் போய் நின்னதுக்கப்புறமும் அம்மா வந்து பொருள் எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க. ஒவ்வொன்றா பில் போடுறது, எனக்கு பில் போடுறதுக்கு மொத்தமாக ஸ்கேன் பண்ணி பில் போடுறதுக்கே வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன பொருள் பாருங்களேன், பேக்கெட்டில் வச்சு உள்ளே எடுத்து கொடுத்தாங்க. நான் டக்குன்னு எடுத்து போட்டுட்ருந்தேன். இது 2 கவர் வந்துச்சு, 2 பெரிய கவர் நிறையா வந்துருச்சு. இப்போவே வந்து டைம் வந்து 9:07 ஆயிடுச்சு. நான் ஷூஸ் வேறு நான் வாங்கணும். ஏன்னா ஆல்ரெடி இருக்க 2 ஷூஸுமே வந்து பழசாயிடுச்சு. துவைச்சாலும் வந்து அந்த அழுக்கு போக மாட்டுது. சரி புதுசு ஒன்று வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு கீழே போய் வாங்கலான்னு இருக்கோம். இப்போ கீழே வந்து பார்த்ததெல்லாம் இந்த ஷூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டம் வந்து நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி இது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஷூ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஷூ நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு என்னென்னா இந்த பாட்டம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இது வந்து 8ஆம் நம்பரு, இது வந்து பேராக இருக்குது. இது வந்து 7ஆம் நம்பரு, நமக்கு வந்து 7 தான். ஆனால் இது வந்து ஒரு ஷூ தான் இருக்குது, இன்னொரு ஷூ காணோம். நானும் இதில் பார்த்துட்டேன், எதுவும் இல்லை, இங்கே தான் இருந்துச்சு. ஆனால் காணோம் ஷூ.
அண்ணாண்ட கேட்டிருக்கேன், பார்க்குறேன்ட்டு இருக்காரு. ஒரு வழியாக நமக்கு அந்த பேர் கிடச்சிச்சு. போட்டு பார்ப்போம். அது இவ்வளோ பெரிய பையனாக இருக்கேன், 7ஆம் நம்பர் போகிறேன்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுலேருந்து கால் சின்ன கால் போட்டாச்சா. அடுத்து நம்மால் அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது. ஓகே, பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கி கவரில் பேக் பண்ணி வச்சுட்டேன். மொத்த பில்லு மட்டுமே வந்து எனக்கு 3800, 4600 மொத்த பில்லு வந்துச்சு. எனக்கு மளிகை ஜாமான் மட்டும் பாருங்களேன், 3554 ரூபாயா, அந்த ரேட்டு தான் வந்துச்சு. ஸோ வாங்கியாச்சு. பில்லை காமிச்சு கட்ட வைக்கிறேன். ட்ரெஸ் வாங்கினா தான் கட்ட வைக்க சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கெஞ்சி கொடுத்தாலே ஒரே ஒரு கட்ட வாங்கி தந்தாச்சு. ஜாலி.